இனி கிரைண்டர் கூட சண்டை போடாமல் மிக்சிலே மாவு அரைச்சி நல்லா மொறுன்னு மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு உளுந்தை நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின இந்த உளுந்தை மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தை நல்லா மிக்சியில் பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வடை மாவுக்கு கரெக்டான பதம் எப்படி இருக்கணும்னா, அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி மேலே மிதக்கணும். அவ்வளோதான், இதுதான் இதோட கரெக்டான பதம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் போல மிளகு, பாதி பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து வடை இன்னும் மொறுமொறுன்னு ஆகிறதுக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் போல பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா அழுத்தம் கொடுக்காம நல்லா பொத்தனாப்புல பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில நல்லா இந்த வடையை பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல கையை நல்லா தண்ணியில ஈரப்படுத்திட்டு அப்புறமா மாவு எடுத்து ஓட்ட போட்டீங்கன்னா மாவு கையில ஒட்டாம வரும். இப்போ எண்ணெயில நல்லா ஒண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை பொரிக்கும் போது எண்ணெய் எப்பவுமே லோ ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, இல்லைன்னா வடை நிறைய எண்ணெய் குடிச்சிரும். அவ்வளவுதான், 2 சைடும் நல்லா பொன்னிறமா ஆன உடனே வடை எடுத்து அப்புறம் என்னங்க, இந்த பொங்கலுக்கு பொங்கலோட சேர்த்து இந்த வடையும் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இது மாதிரி வேற என்ன ரெசிபி வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.